அம்மா, நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவுமா. நம்ம எங்கேயாவது ட்ரிப் போலாமா? இவ்வளவு காலையிலேயே ட்ரிப் திட்டமா? ஸ்கூல் போனா மட்டும் எவ்வளவு லேட்டா எழுந்திருப்பீங்க? சரி, எங்க போகணும்ப்பா சொல்லுங்க. நாம பீச்சுக்கு போலாமா? கடல்ல விளையாட ஆசையா இருக்குமா எனக்கு. நான் கடலை பார்த்ததே இல்ல. கடற்கரை நல்ல ஐடியா தான். ஆனா வெளியில வெயில் அதிகமா இருக்குதேம்மா. எப்படி நம்ம அந்த வெயில்ல போயிட்டு வர்றது? அப்போ பூங்கா போலாமா? அங்க ஊஞ்சல்ல விளையாடுவேன், ஸ்லைட்ல விளையாடுவேன். அங்க போலாமா? அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவேன். சரிம்மா, நம்ம அங்கேயே போலாம். ஐ, ஜாலி ஜாலி. நாளைக்கு காலையில நம்ம பூங்காக்கு போறோமே, ஜாலி. போறதெல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னம்மா திடீர்னு கண்டிஷன்லாம் சொல்றீங்க? கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப கண்டிஷன் போடுறீங்க. இன்னைக்கே நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சா மட்டும்தான் நாளைக்கு நான் கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா பூங்காக்கு கூட்டு போக மாட்டேன். அம்மா, நான் போயிட்டு வந்து எழுதுறேம்மா. அப்புறம் தான் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டு நான் நைட்டு வந்ததும் ஹோம்ஒர்க் எழுதிடுவேம்மா. ப்ளீஸ்மா. நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சா மட்டும்தான் ட்ரிப் கூட்டு போவேன். இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவேன். போ, நாளைக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். நீ வேணாம்மா, வேணாம். நான் இப்போவே போய் ஹோம்ஒர்க்லாம் எழுதிடுறேம்மா. எனக்கு நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், சரியா? நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும். அடடே, ட்ரிப் செலவோட இது ஐஸ்கிரீம் செலவும் சேருதே. அம்மா, ட்ரிப் போனாலே ஐஸ்கிரீம் கண்டிப்பா சாப்பிடணுமா? எனக்கு ஐஸ்கிரீம் கண்டிப்பா வேணும். சரி, நாளைக்கு பூங்காக்கு போறோம், ஓகேவா? நாளைக்கு நீ கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஊஞ்சல்ல விளையாடு, ஸ்லைடிங்ல விளையாடலாம், ஓகே? ஜாலியா? அம்மானா அம்மா தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிப்பு. சின்ன பயணம் தான், ஆனா அதில் குடும்பத்தோட போகும்போது என்ன ஒரு சந்தோஷம். இந்த கதையின் பொருள், குடும்பத்தோட நேரம் செலவிடுறது வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம்.